ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ? எங்க ப்ரோ இருக்கீங்களா? புரியல. வெளியே எதுவும் இருக்கீங்களா? ஆமாமா. சரி, சரி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த டைம்ல ஒருத்தர் வந்து இல்ல நான் வெளியே ஒரு அவுட்டோர் செட்டிங்ல பாக்குறது ரேரா இருக்குங்களா? ஓ, நான் மாடு வச்சுட்டு இருக்கேன். ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? ஐடி பண்றேன். ஐடி. வேலை எப்படி பிடிச்சிருக்கா? ஓகேவா? வேலை பிடிச்சிருக்கான்னா அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றதுன்னு இல்ல, ஏதோ உள்ள வந்துட்டோம். கடமைக்கு போயிட்டு இருக்கோம். குடும்பத்துக்காக ஓடுறோம். பிடிச்சிருக்கு, விருப்பம் இருக்கு, அதெல்லாம் ஏதோ சம்பளம் வருது, குடும்பத்துக்கு தேவைப்படுது, அதுக்காக போயிட்டு இருக்கோம். பொழப்பு இருக்கா, பொழப்பு ஓடுது. அதனால உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு என்ன ஃபீல்டு? எனக்கு பிடிச்ச பின்னா அதான் அது நானே சொல்லிட்டு யோசிப்பேன். எல்லாருமே வந்து ஒரு ஒரு கோல் வச்சிருப்பாங்கல்ல. நான் இதுக்கு சின்ன வயசுல அப்படி வச்சதே இல்ல. எனக்கு வந்து இப்படி ஆகணும் இந்த ஆகணும்னு ஒரு பிடிச்சது இல்லை. ஆனா இப்போ எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு வந்து சமைக்கும் போது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வீட்டு ரூம்ல தனியா சமைக்கும் போது எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. அது வந்து எனக்கு வேலையாவே தெரியுது இல்ல. திரும்பி யோசிப்பேன், பேசாம வந்து நம்ம இந்த ஃபீல்ட்ல போயிருக்கலாமோ. அது நமக்கு வந்து ஒரு வேலையாவே தெரியாது இல்ல. என்ன சமைப்பீங்க அப்படி? பிரியாணி, அவங்களுக்கு வெரைட்டி ரைஸ், டிஃபன் எல்லாமே செய்வேன். குழம்பு ஐட்டம்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ஒரு சாம்பார் இல்ல ஒரு கத்திரிக்காய் குழம்பு இல்ல அந்த மாதிரி வெண்டைக்காய்? ஓ எல்லாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு, அந்த காளான்ல மீன் குழம்பு? மீன் குழம்பு தான் இது வரைக்கும் நான் வச்சது இல்லை. அது வந்து ஒரு நாள் வைக்கணும். மீன் குழம்பு மட்டும் ரொம்ப நாளா வந்து பெண்டிங் இருக்கு. செஞ்சு பார்க்கணும் இருக்கு. மீன் குழம்பு ரெடி பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல கடன் ஏதாவது இருக்கா? வீட்டுல இல்ல. இப்போ அதாவது கடன்னா இப்போ என் சேலரி மட்டும் தான் ஒரே சோர்ஸ் எனக்குன்னு. நான் என்ன பாத்துக்கிறேன். ஃபேமிலி எத்தனை பேர் நீங்க? இப்போ நான் ஒருத்தன் தான். ஒரு ஆள் தான். அம்மா அப்பா? இல்ல நான் ஒருத்தன் தான். அம்மா அப்பா இல்ல. ஓகே. கூட பிறந்தவங்க நீங்க சிங்கிளா தான் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க உங்க சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். கொஞ்சம் சேவிங் சேர்த்து வைங்க. ஒரு மினிமம் அமௌண்ட் சேர்த்து வச்சு ஒரு சின்னதா ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு கத்துக்கோங்க. என்னென்ன சமையல் எப்படி சொல்லி கத்துக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சமையல் இந்தந்த சாப்பாடுக்கு இந்த குழம்புக்கு இந்த தான் யூஸ் பண்ணணும்னு தெரியும். இருந்தாலும் மெனக்கிட்டு நீங்க சமையல் யாருக்கிட்டே போய் நீங்க ஓரளவுக்கு பேசிக் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கத்துக்கோங்க. சின்னதா ஆரம்பிங்க. சின்னதா கடை எடுத்து அந்த மாதிரி எடுத்தோடனே பெரிய பட்ஜெட்ல இறங்காதீங்க. சின்னதா ஒரு வண்டி வச்சு கூட ஒரு ரோட்டு ஓரமா கூட சின்னதா ஆரம்பிங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறது மன திருப்தி அங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க 1 லட்சம் சம்பாதிச்சாலும் 50,000 சம்பாதிச்சாலும் இங்க மாசம் உங்களுக்கு இங்கேயும் ஒரு 30,000 40,000 வரும். இந்த தள்ளுவண்டிலேயே அதுலேயும் மேக்ஸிமம் வரும். அதுல போதுமான வருமானம் வரும், மன நிம்மதியும் கிடைக்கும். சின்னதா ஆரம்பிங்க. போக பெட்டர் ஆகிட்டு போவோம். ஓரளவுக்கு ஓகே. இப்போ நம்ம தாராளமா சம்பளம் வருதுன்றப்ப நீங்க ஒரு கடையை போடுங்க, ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சிருங்க. நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமா இருங்க. எந்த பாதி தேர்ந்தெடுக்குன்னு தெரியாதப்ப ஓகே ஏதோ ஒரு பாதையில் ஓடலாம். ஒரு பாதி ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப ஓகே இந்த பாதை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கல அப்படிங்கிறப்ப வேற நம்மளுக்கு பிடிச்ச பாதை நம்ம தேர்ந்தெடுத்து போது சரிதான். சரி பார்க்கலாம். நீங்களும் ஹாப்பியா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.